கந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் என்ன விரதம் இருக்கலாம் என்று பல பேருக்கு சந்தேகம் உண்டு. கந்த சஷ்டி விரதம் 8 விதமாக இருக்கலாம். அதில் உங்களால் எது முடியுமோ அதை தொடர்ந்து 6 நாட்களும் கடைபிடிக்க வேண்டும். எப்படி சஷ்டி விரதம் இருப்பது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால், உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓ முருகா என்ற கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விரதம் இருப்பவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் முருகனுக்கு படைத்து அருந்துதல் சிறப்பு. இதில் எந்த விரதம் எடுத்தாலும் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இரவு மட்டும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது ஒரு முறை. இரண்டாவதாக, ஏதேனும் ஒரு வேளை பால் அல்லது பழம் சாப்பிடலாம். மூன்றாவதாக, 3 வேளையும் பால் அல்லது பழம் சாப்பிடலாம். நான்காவதாக, ஏதேனும் ஒரு வேளை இளநீர் அல்லது துளசி தீர்த்தம் குடித்து விரதம் இருக்கலாம். ஐந்தாவதாக, 3 வேளையும் இளநீர் அல்லது துளசி தீர்த்தம் குடிக்கலாம். ஆறாவதாக, ஏதேனும் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஏழாவதாக, உடல்நிலை சரியல்லாதவர்கள் 3 வேளையும் லேசான உணவுகள் மட்டுமே சாப்பிட வேண்டும். எட்டாவது, மிளகு விரதம். இது மிகவும் சக்தி வாய்ந்த விரதம். முதல் நாள் ஒரு மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, இவ்வாறு தொடர்ந்து 6ஆம் நாள் 6 மிளகு மட்டும் சாப்பிட வேண்டும். கோயிலுக்கு சென்று விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்து கொடுக்கும் பால், பழம், பஞ்சாமிர்தம், தேன், தினைமாவு போன்றவற்றை எந்த விரதம் எடுத்தாலும் சிறிதளவு சாப்பிடலாம். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.